ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ஆஞ்சநேயா நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வம் பால் முனீஸ்வரரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் பஞ்சபூதங்களே நமக. ஓம் விஷ்ணு மாயா நமக. ஓம் குட்டி சாத்தானே நமக. ஓம் காலபைரவரே நமக. ஓம் ஹரிச்சந்திரனே நமக. ஓம் அகோரகாளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகாகாளியே நமக. அம்மா காளியம்மா தாயே, நீங்கள் எப்போதும் எனக்கு துணையாக இருங்கள் தாயே. அம்மா காளியம்மா, அவனோட ஆசீர்வாதத்தோட எல்லாம் நன்மையாக நடக்கட்டும் தாயே. அம்மா காளியம்மா. ஓம் குருவே சரணம். ஓம் குதம்பை சித்தரே சரணம். ஓம் நந்திச சித்தரே சரணம். ஓம் அகோரிகள் சித்தரே சரணம். ஓம் குருவே சரணம். ஓம் குருவே துணை. ஈஸ்வரா, பரமேஸ்வரா, பரம்பொருளே, அப்பா சிவபெருமானே, என்னை ஆசீர்வதிங்கள் ஐயா. எல்லாரையும் ஆசீர்வதிங்கள் ஐயா. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. நான் சேத்துப்பட்டில் தான் வசிக்கிறேன், சென்னையில் இருக்கிறேன். நான் உதவும் நெஞ்சங்கள் பொதுநல அறக்கட்டளை என்ற ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறேங்க. ஸ்ரீ ஜெய் மகா அகோர பத்ரகாளி ஆன்மீக மந்திராலயம் என்ற அறக்கட்டளை வச்சு நடத்துகிறேன். ஸ்ரீ ஜெய் மகா அகோர பத்ரகாளி அசோசியேஷனும் வச்சு நடத்துகிறேங்க. சமூக சேவைக்காகவும் ஆன்மீக ரீதியாகவும் நான் ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறேங்க. இந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இப்போ நான் சொல்ல வேண்டிய சப்ஜெக்டு என்னன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்டு என்னன்றதை நீங்கள் தெளிவாக கேளுங்க. இது என்னுடைய யூடியூப்பில் 5வது வீடியோங்க. இந்த வீடியோ நான் போடுறது 5வது வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். இதன் மூலிமா மக்களுக்கு நான் சொல்கிற கருத்தும் உங்களுக்கு நல்லபடியாக புரியுங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். முன்னாடியே வீடியோவை கட் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ என்னன்றது உங்களுக்கு நான் புரியும். இது விழிப்புணர்வு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்காகவே போடப்பட்ட வீடியோ. ஆன்மீக ரீதியாகவும் சரி, பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். சரி, இந்த வீடியோக்கான சப்ஜெக்ட் என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ சப்ஜெக்ட் என்னன்னா ஜீவசமாதி. ஜீவசமாதியை பற்றி தாங்க நான் பேச போகிறேன். சரிங்க, ஜீவசமாதி தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் என்னங்க இருக்குது ஜீவசமாதியில்? எல்லாருமே போகிற தானே ஜீவசமாதி. ஜீவசமாதியை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஜீவசமாதி விஷயமாக சொல்கிறேன். நான் நிறைய ஆலயத்துக்கெலாம் போயிருக்கிறேன், நிறைய கோவிலுங்கெலாம் நான் போயிருக்கிறேன். அப்போது எல்லாருமே என்னை கூப்பிட்டு கேட்பாங்க, சாமி நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கேருந்து பண்ணுறீங்க, என்ன வழிபாடு பண்ணுறீங்களா, இதெல்லாம் என்ன நிறைய ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன். நிறைய ஆலயத்துக்கெலாம் நான் போயிருக்கிறேன். அதே போல் ஜீவசமாதிங்களுக்கும் நான் அதிகமாக பயணம் பண்ணுவேன். ஏன்னா சாமிக்கு நிகரான ஒரு இடம்னா அது ஜீவசமாதி தான். ஏன்னா எல்லாருமே அந்த சித்தர்கள், மகான்கள், குருக்கள் எல்லாருமே அந்த தெய்வத்தை நோக்கி தான் போயிருக்காங்க. தெய்வத்தை நோக்கி போய் தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க குருமார்களாக இருந்து. அப்போ அவங்களோட வழிபாடு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு. எப்படி கோவில் வழிபாடு முக்கியமோ அதே போல் ஜீவசமாதிங்களோட வழிபாடு மிக 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 முக்கியமான வழிபாடு. இதை நம்ம மறந்துடக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ ஆலயத்துக்கு நீங்கள் பயணம் பண்ணுறீங்களோ, கோவிலுங்களுக்கு பயணம் பண்ணுறீங்களோ, அதே போல் ஜீவசமாதி இடத்துக்கும் நீங்கள் பயணம் பண்ணுங்கள். ஏன்னா கோவிலுக்கு நிகரானது தான் அந்த ஜீவசமாதி. எப்படி சித்தர்கள்லாம் தெய்வத்துக்கு உட்பட்டு அவங்க தெய்வத்தோட சக்தியை பெற்று அவங்க மனுஷங்களுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சாங்களோ, அந்த குருமார்களை ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க அந்த இடத்துக்கு நம்ம போனீங்கன்னா அவங்களோட ஜீவசமாதி இருக்கிற அந்த சித்தர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம், அந்த சக்தியும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஜீவசமாதிங்களுக்கு கண்டிப்பாக போங்க.
புரியுதுங்களா? ஜீவ சமாதிக்கு போகக்கூடாதுன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எப்படி இறை வழிபாடு முக்கியமோ அதே மாதிரி குருக்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் தான் அந்த ஜீவ சமாதி. அந்த ஜீவ சமாதிக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும், போகாமலாம் இருக்கக்கூடாது. சரி, நான் நிறைய ஜீவ சமாதிகளாக நான் போயிருக்கிறேன். போகிறப்போ என்னன்னா 18 சித்தர்களாக இருக்கிறாங்க. அவங்களாம் ஜீவ சமாதி அடைஞ்சதெல்லாம் மிகப்பெரிய வரலாறு, மிகப்பெரிய அது ஒரு மாற்றம். புரியுதுங்களா? அவங்கள சொல்கிறதுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம 18 சித்தர்கள் இல்லாமல் நம்ம மனிதர்களாக வாழ்ந்த எவ்வளோ பேர் இருக்காங்களே, தெய்வத்துக்கு உட்பட்டு இருந்தவங்களாம் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. அதுவும் உண்மை தான், நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. எல்லாருமே தெய்வத்துக்கு உட்பட்டு தான் வாழ்ந்தாங்க. அவங்களாம் நிறைய மகான்களாம் நிறைய காரியம்லாம் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? எவ்வளோ இடத்துல ஒரு சித்தராக வாழ்ந்து மக்களுக்காக எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காங்க, மக்களுக்காக எவ்வளோ நோய் நொடியை தீர்த்திருக்காங்க, எவ்வளோ பிரச்சனை எல்லாம் சித்தர்கள்லாம் வாழும் சித்தர்கள் அந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. சரி சாமி, இதெல்லாம் சொல்கிறீங்க, என்ன விஷயம் நீங்கள் கேட்பீங்க. புரியுதுங்களா? பக்தர்களை கேட்குறீங்க, நீங்கள் மக்கள்லாம் கேட்குறீங்க, அது எனக்கு புரியுது. சரி சொல்லுங்கள் சாமி, என்னதான் விஷயம்னு. சரிங்க, நான் ஜீவ சமாதிலாம் நிறைய இடத்துல நான் போயிருக்கிறேன். போகிற இடத்துலலாம் ஐயாவை நான் வணங்கியிருக்கிறேன். புரியுதுங்களா? எல்லா ஜீவ சமாதிக்கும் போய் ஐயாவை நான் வணங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ போகும்போதெல்லாம் ஒரு சில ஜீவ சமாதி, நான் குறிப்பிட்டு எல்லா ஜீவ சமாதியெல்லாம் நான் சொல்லலை. புரியுதுங்களா? குறிப்பிட்ட ஜீவ சமாதி தான் சொல்கிறேன். இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். நான் சொல்கிற விஷயம் வந்து எல்லா ஜீவ சமாதிக்கும் பொருந்துமானா இல்லை, எல்லா ஜீவ சமாதியும் இப்படி தானானா இல்லை. புரியுதுங்களா? நான் சொல்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க, யாரையும் நான் மனசை புண்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லலை. புரியுதுங்களா? ரெண்டாவது, இதை நான் ஆராய்ச்சி பண்ணியும் நான் சொல்லலை இந்த விஷயத்தை. புரியுதுங்களா? எல்லா ஜீவ சமாதி விஷயமாகவும் நான் தப்பாக பேசலை. எல்லா சமாதியும் ஜீவ சமாதி தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா நானும் ஜீவ சமாதி தேடி போய் வணங்குற வழிமுறையை தான் நான் பயன்படுத்துகிறேன். ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம், எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் அந்த வருத்தத்தை நான் இந்த வீடியோ மூலிமா தெரியப்படுத்துகிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்காக எல்லா ஜீவ சமாதியை பற்றி நான் சொல்லணுன்ற ஒரு விஷயம் இல்லை இது. புரியுதுங்களா? குறிப்பிட்ட ஜீவ சமாதியை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். புரியுதுங்களா? நான் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் ஜீவ சமாதியை பார்த்துட்டு புண்படுத்திட்டாரு சாமி, எல்லாரையும் இது சொல்லிட்டாரு, அப்படி கிடையாது. புரியுதுங்களா? நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து உண்மையாக இருக்கிற ஜீவ சமாதிக்கு இந்த வீடியோ அல்ல. புரியுதுங்களா? நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஆனால் நானும் ஜீவ சமாதி தேடி போகக்கூடிய ஆட்கள் தான். ஜீவ சமாதியில் தான் என்னோடய வழிபாடும் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, நான் ஒரு சில ஜீவ சமாதி, குறிப்பிட்ட ஜீவ சமாதிக்கு நான் போகிறப்போ ரெகுலராக அந்த ஜீவ சமாதிக்கு நான் போயிட்டே இருப்பேன். எந்த ஜீவ சமாதினாலும் ரெகுலராக நான் போவேன். அப்போ ஒரு சில பேர் என்ன வழியில் இருக்க பூ விற்கிறவங்க, மற்ற வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, யாரோ ஒரு மனிதர்கள் அந்த தெருவில் இருப்பாங்கள்ல, அப்போ அவங்க ஒரு சில ஜீவ சமாதிக்கு, நான் குறிப்பிட்ட ஜீவ சமாதிக்கு நான் போகும்போது அவங்க என்னை கூப்பிட்டு, சாமி இங்கே வாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் இந்த மாதிரி சென்னை சேத்துப்பட்டுலேருந்து நான் வரேம்மா, நான் காளி தேவியோட வழிபாட்டில் இருக்கிறேன், ஆனால் ஜீவ சமாதிகளோட வழிபாடும் எனக்கு முக்கியம், அதை நோக்கி தான் என்னோடய பயணமும் நிறைய இருக்குது அப்படின்னு. சரி சமாதி, இந்த ஜீவ சமாதிக்கு எத்தனை நாளாக வரீங்க அப்படின்னு. நான் ரெகுலராக வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு என்னம்மா சொல்லுங்கள், என்ன விஷயம்னு சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. சாமி, நான் வந்து எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நான் 3 வாழடி வாழியாக நாங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கோம். எங்கள் தாத்தா வாழ்ந்தார், எங்கள் அப்பா வாழ்ந்தார், நாங்கள் இங்கே வாழ்ந்தோம். எங்களோட அனுபவத்தில் எங்கள் தாத்தாவும் எங்ககிட்ட சொன்னது அதுதான், எங்கள் அப்பாவும் சொன்னது அதுதான், அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. சரி சொல்லுங்கள், என்ன விஷயம் கேட்டால், நீங்கள் வந்திருக்கிற ஜீவ சமாதி இது ஜீவ சமாதி இல்லை, உண்மையாலுமே இது ஜீவ சமாதி இல்லை சாமி. அவர் வந்து இந்த இடத்துல இருந்தார், சாமி இருந்தது உண்மை, வாழ்ந்தது உண்மை, இங்கே வந்து எல்லாருக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் செஞ்சது உண்மை, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் வந்து ஜீவ சமாதி அடையலை, அவர் இறந்துட்டார். இறந்துட்டோன்னே அவரை வந்து இங்கே புதைச்சிட்டாங்க. புதைச்சிட்டு அது மேலே சிவலிங்கத்தை வச்சோ இல்லை அவரோட இதை வச்சோ வழிபாடு பண்ணுறாங்க. இது உண்மையுமே ஜீவ சமாதி இல்லை அப்படின்னு ஒரு சில, நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்க, ஒரு சில ஜீவ சமாதிங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களே இப்போவும் சொல்கிறேன், இதை நான் சொல்லலை. புரியுதுங்களா? இதை நான் சொல்லலை.
அங்கே இருக்கிறவங்க குறிப்பிட்ட அந்த தெருவில் வாழுறவங்க நிறைய பேர், சாமி அவர் ஜீவ சமாதிலாம் அடையலை, அவர் இறந்துட்டார், ஆனால் எல்லாருமே அவரை வழிபாடு பண்ணுறாங்க, போகிறாங்க, வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஜீவ சமாதின்னு போடுறாங்க, போட்டுட்டு ஜீவ சமாதின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே இது ஜீவ சமாதி இல்லைன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஜீவ சமாதிக்கு போகும்போது இந்த வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. இது நான் சரி அவங்க சொல்கிறது, ஏன்னா எங்கள் தாத்தா எங்ககிட்ட சொன்னாங்க, எங்கள் அப்பா எங்ககிட்ட சொன்னாங்க, இவங்க எல்லாமே உண்மை தான், அற்புதம் செஞ்சது அதிசயம் செஞ்சதெல்லாம் உண்மை. ஆனால் அந்த ஜீவ சமாதின்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் இவங்க அடையலை, இவங்க இறந்துட்டாங்க. ஏன்னா ஜீவ சமாதின்னா ஜீவன் இருக்கும் போதே, நம்மளோட உயிர் மூச்சு இருக்கும் போதே அந்த மண்ணுக்குள்ளே ஜீவனாக அடைஞ்சிருவாங்க. அதுதான் ஜீவ சமாதி. இறந்துட்டாங்கன்னா அதை அந்த இடத்துல புதைக்கிறாங்கன்னா, இறந்தவங்கள புதைக்கிறாங்கன்னா அது ஜீவ சமாதி அல்ல. இது உண்மை, இது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ அங்கே இருக்கிறவங்க ஒரு சில நான் நல்லா இந்த வீடியோ கேளுங்க, எல்லாரையும் நான் சொல்லலை, இப்போவும் சொல்கிறேன், என்னோட வேர்டை நல்லா புரிஞ்சுங்க, என்னோட அர்த்தத்தை புரிஞ்சுங்க. எல்லாருடைய ஜீவ சமாதியும் ஜீவ சமாதி அல்ல நான் சொல்லலை. எல்லாருமே ஜீவ சமாதி தான் அடைஞ்சிருக்காங்க. ஒரு சில ஜீவ சமாதிங்க, குறிப்பிட்ட ஒரு சில ஜீவ சமாதிங்க ஜீவ சமாதி இல்லை, ஜீவ சமாதின்னு பேர் போடுறாங்க, ஆனால் உள்ளே வந்து அவங்க ஜீவ சமாதி அடையலை. அந்த மகான் இங்கே வாழ்ந்திருக்காரு, நல்லா அற்புதம் பண்ணியிருக்காரு, அதிசயம் பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அந்த ஜீவ சமாதின்ற ஒரு விஷயந்தான் இங்கே நடக்கலை. அவர் இறந்துட்டாங்க, புதைச்சிட்டாங்க, அதே இடத்துல புதைச்சிட்டு அவரை வந்து வழிபாடு பண்ணுறாங்க. இதுதான் ஆனாக்காண்டி அது உண்மையாலுமே ஜீவ சமாதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஜீவ சமாதியில் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ நான் இதை பற்றி யோசித்தேன், என்னடா இது ஜீவ சமாதின்னு சொல்கிறாங்க, நம்ம அடிக்கடி இங்கே ஜீவ சமாதின்னு வர்றோம், ஆனால் அந்த இடத்துல வந்து ஜீவ சமாதி இல்லை, புதைச்சிட்டேன்னு சொல்கிறாங்களே, சரின்ற அப்படின்ற எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. பட் இருந்தாலும் அதை நான் போகாமல் இல்லை, நான் அந்த இடத்துக்கு தான் போகிறேன். ஏன்னா ஜீவ சமாதி இல்லைனாலும் ஜீவ சமாதிக்கு ஒரு பவர் இருக்குது, முழு பவர் இருக்குது. ஆனால் ஜீவ சமாதி இல்லைனாலும் அந்த மகான் அந்த இடத்துல வாழ்ந்து உண்மையாக வாழ்ந்து பல அற்புதங்களை அதிசயங்களை பண்ணியிருக்கிறதுனால அங்கே பவர் இருக்குது. நான் பவர் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவர் இறந்துட்டு அவங்க அந்த இடத்துல அவரை சமாதியாக புதைச்சிருந்தாலும் அந்த இடத்துக்கும் ஒரு பவர் இருக்குது, அதை நம்ம இல்லைன்னு மறுக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஜீவ சமாதி இடத்துலையும் பவர் இருக்குது, ஜீவ சமாதி இல்லாமல் அவர் சமாதியாக அவர் அந்த இடத்துல புதைச்சி வச்சுருந்தாலும் அந்த இடத்துக்கும் பவர் இருக்குது. பவர் இல்லாமல் இல்லை, பவர் இருக்குது. புரியுதுங்களா? நான் நிறைய இடத்துல அந்த இடத்துல போகும்போதெல்லாம் நான் நினச்ச காரியெல்லாம் நிறைய நடந்துருக்கு. புரியுதுங்களா? நான் குறை சொல்கிறதுக்காக நான் அந்த வீடியோ போடல. புரியுதுங்களா? நான் குறை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடலை. ஆனால் அந்த இடத்துல ஜீவ சமாதின்ற அந்த பேர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக பவர் இருக்குது. பவர் இல்லை, ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு, அந்த இடத்துல தான் பவர் இருக்குது, இந்த இடத்துல பவர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் வரல. ஆனால் அந்த இடத்துலையும் அவங்க சமாதியாக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த மகான் வாழ்ந்ததுக்கு பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையும் நம்ம மதிக்கணும், மதிக்காமல் குறைச்சி மதிப்பிடாமல் நம்ம இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அதுக்கும் நம்மளுக்கு ஒரு பவர் இருக்குது, அதையும் நம்ம மதிக்கணும், அதை வந்து நம்ம புறம் தள்ளிடக்கூடாது. புரியுதுங்களா? எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல வந்து நான் போகிற இடத்துல ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி ஜீவ சமாதி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தெருவில் வசிக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. எதுக்கு அவரை வந்து இந்த மாதிரி ஜீவ சமாதிங்கன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றத அவங்க தான் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. ஏன்னா எனக்கு தெரியாது இல்லை, நம்ம போகிறோம் ஜீவ சமாதி தான் போகிறோம், அந்த இடத்துல வந்து அவங்க ஜீவ சமாதி இல்லை அப்படின்னு சொல்லும் போது தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு நான் போகாமல் இல்லை, கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நான் போயிட்டு தான் இருக்கிறேன், இன்னமும் நான் வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அந்த இடத்துக்கு பவர் இருக்குது, ஏன்னா அந்த இடத்துல எனக்கு நான் நினச்ச காரியம் நடந்திருக்கு. ஆனால் பொதுமக்கள் அங்கே இருக்கிற வாழக்கூடிய அந்த மக்கள் ஜீவ சமாதி இல்லைன்னு தான் சொல்கிறாங்களே கண்டி, மற்றபடி வேறு எந்த குறையும் அவங்க சொல்லலை. அவர் மிகப்பெரிய அற்புதம்லாம் நினச்சிருக்காரு, பண்ணியிருக்காரு. நாங்களும் தான் சாமி போகிறோம், அவங்களும் சொல்கிறாங்க, நாங்களும் தான் இங்கே வணங்குறோம், அவரை போய் வணங்குறோம், போகாமலாம் இல்லை. ஆனால்
ஜீவ சமாதி ஒரு அடையில இறந்துட்டாரு புதைச்சிட்டன்ஸ் தான் சொல்கிறாங்களே கண்டி, மற்றபடி வேறு எதுவும் அவங்க சொல்லலை. ஆனால் இதுவும் சொல்கிறேன், எல்லா ஜீவ சமாதியை பற்றி நான் பேச வரல, எல்லா ஜீவ சமாதியை பற்றி நான் சொல்ல. இந்த வீடியோ நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஒரு சில குறிப்பிட்ட ஜீவ சமாதிகள் ஜீவ சமாதி இல்லை நிறைய இடத்துல நான் போகிறப்போ சொல்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் எனக்கு இந்த சாமிக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது காட்டி. மற்றபடி அந்த இடத்துல போகிற இடத்துல ஒரு சமாதி அடைஞ்ச இடத்துல பவர் இல்லை, நீங்கள் போகக்கூடாது, ஜீவ சமாதிக்கு தான் போகணும், அங்கே தான் பவர் இருக்குதுன்னு நான் சொல்லலை. அப்படி நான் சொல்ல மாட்டேன், அது தப்பு. நான் என்னன்றேன்னா அந்த மாதிரி இடத்துலையும் பவர் இருக்குது. ஏன்னா எனக்கும் நடந்திருக்கு, எனக்கும் நல்லது நடந்திருக்கு, புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி இடத்துலையும் சமாதியான இடத்துலையும் ஜீவ சமாதின்னு சொன்னாலும் அது ஜீவ சமாதியாக இருந்தாலும் அந்த இடத்துல பவர் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. என்ன அந்த இடத்துல அவர் ஜீவ சமாதி அடையலை, அவர் சமாதியாக தான் இருந்தார், புதைச்சிட்டான்னு சொல்லும் போதுன்ற வார்த்தை தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, புரியுதுங்களா? அது உண்மையாக பொய்யான்றதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வருது, புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அதுக்காக நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல, போங்க. ஏன்னா அந்த இடத்துல பவர் இருக்கும், கண்டிப்பாக பவர் இருக்கும். ஏன்னா அதை நான் உணர்ந்துக்கிறேன். அதுக்காக அந்த இடத்துல நான் போகாமல் இல்லை. அவங்க எந்த இடத்த சொன்னாங்களோ ஜீவ சமாதி இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு நான் தொடர்ந்து போயின்னு தான் இருக்கிறேன், போகாமலாம் இல்லை, புரியுதுங்களா? கண்டிப்பாக போயிருந்தேன், இந்த நிமிஷம் வரல நான் போயின்னு தான் இருக்கேன். ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தையை நான் கேட்டுக்கினேன், அவ்வளோதான். அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமே கண்டி. மற்றபடி நான் போகக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை. கண்டிப்பாக எல்லா ஜீவ சமாதிக்கும் நீங்கள் போங்க, புரியுதுங்களா? அவங்க சொன்ன வார்த்தைக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டுக்கிறேன் கண்டி. மற்றபடி இந்த வீடியோ மூலிமா எந்த வித குறைபாடும் நான் சொல்ல விரும்பலை, புரியுதுங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை நான் சொல்கிறேன். இதில் மூலியமாக நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு பொதுமக்களுக்கு, ஆன்மீக பக்தர்களுக்கு, பொதுமக்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் பயனடைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போவும் சொல்கிறேன், எல்லாரும் ஜீவ சமாதிக்கு போங்க, கோயிலுக்கு நிகராக ஜீவ சமாதிக்கு போங்க. ஜீவ சமாதி மூலிமா நல்ல பலனும் உங்களுக்கு தரும். அதே நேரத்தில் அவர் ஜீவ சமாதி அடையலை, சமாதி தான் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் போங்க. ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை, புரியுதுங்களா? நம்பிக்கை இல்லாமல் எந்த வாழ்க்கையும் கிடையாது. எனக்கு அவங்க சொன்ன ஒரு கருத்தை இந்த வீடியோ மூலிமா நான் சொல்கிறேனே கண்டி, மற்றபடி போகக்கூடாதுன்ற வார்த்தைலாம் கிடையாது. எல்லா ஜீவ சமாதியாக இருந்தாலும் சரி, அது சமாதி தான் அப்படின்னு நினச்சி போங்க. நான் எப்படி தெரியுமா, இப்போ அந்த அவங்க சொன்னாங்கல்ல, நான் அதுக்காக போகாமல் இல்லை, புரியுதுங்களா? ஐயோ நம்ம ஜீவ சமாதி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அவர் சமாதின்னு தான் சொல்கிறாங்களே, அவர் இறந்துட்டாரு புதைச்சிட்டாரு அப்படின்னு நினச்சி நான் போகாமல் இல்லை. அந்த இடத்துக்கு நான் போகிறேன், புரியுதுங்களா? போகாமல் இல்லை, கண்டிப்பாக போங்க. நானும் போகாமல் இல்லை, ரெகுலராக போயிட்டு தான் இருக்கிறேன். என்ன அந்த வார்த்தை சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஜீவ சமாதி இல்லைன்றத ஒரு வார்த்தை சந்தேகம் வருது கண்டி. மற்றபடி போகக்கூடாது என்னல இல்லை, நீங்கள் போங்க. அவங்க யாராக இருந்தாலும் நானும் சரி, அது ஜீவ சமாதி தான், அவங்க இல்லைன்னு சொன்னாலும் அது ஜீவ சமாதி தான் அப்படின்றதுனால நம்பி தான் நாங்கள் போகிறேன். ஏன்னா போனதுனால எனக்கு நல்ல அற்புதம் அதிசயம்லாம் நடந்திருக்கு. அவங்க ஜீவ சமாதி இல்லைன்னு சொல்லிட்டுனால நான் போகாமல் இல்லை, புரியுதுங்களா? ஏன்னா அங்கே தான் எனக்கு நல்லதே நடந்திருக்கு. அதனால் ரெகுலராக நான் ஜீவ சமாதிக்கு போகிறேன். பொதுமக்கள், ஆன்மீக பக்தர்கள் எல்லாருமே ஜீவ சமாதிக்கு போய் நல்லா பயன் அடைங்க. இதன் மூலிமா, இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அடுத்த வீடியோவில் 6வது வீடியோ நான் போடுவேன். அப்போது நிறைய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.